ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இரண்டாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட சாந்தன் கடந்த 11/11/2022 அன்று உச்சநீதிமன்றத்தால் கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு பின்பு விடுதலை செய்யப்பட்டார். அவரை திருச்சியில் உள்ள சிறப்பு முகாமில், இலங்கை தமிழர்களுக்கான சிறப்பு முகாமில் அடைத்திருந்தார்கள். அங்கு அவர் உடல் நலம் பாதிக்கப்பட்டு திருச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று தற்போது ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு கிட்டத்தட்ட 1 மாதங்களாக சிகிச்சை பெற்றார். இன்றைக்கு காலை 7:50க்கு அவர் இறந்து விட்டதாக மருத்துவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அவருடைய உடலை இலங்கைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அவர்களுடைய உறவினர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவருடைய உடலை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறோம். தமிழக அரசு, தமிழக முதல்வர் அவர்கள் சாந்தனின் உடலை இலங்கைக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அவருடைய குடும்பத்தார் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அதில் எதுவும் சிக்கல் இருக்கா சார்? இப்போ இல்லை, அவருக்கு எந்த சிக்கலும் இல்லை. ஏன்னா அவருக்கு உரிய பாஸ்போர்ட் வந்துருச்சு. அவரை இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவுக்கு டிபோர்ட் பண்ணுறதுக்கு மத்திய அரசு உத்தரவிட்டிருந்துச்சு. இந்த நிலையில் அவர் இலங்கைக்கு செல்வதற்காக எங்களை டிக்கெட் எடுக்க சொல்லியிருந்தாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அந்த நிலையில் தான் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். இருந்தாலும் அவர் சீரியஸாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவரை ஏர் ஆம்புலன்ஸில் அனுப்பலாம் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி இன்றைக்கி இரவு 12:35க்கு சென்னையிலேருந்து கொழும்பு போகிற ஃப்ளைட்டில் அவரை அனுப்பலான்ற முடிவு எடுத்து எல்லா விதமான ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். அதுக்கு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்களும் இசைவு தெரிவித்து கடிதம் கொடுத்துட்டாங்க. இந்த நிலையில் இன்றைக்கி அதிகாலையில் 4 மணிக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் அது மாதிரி உடம்பு கொலாப்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. முதலமைச்சர் என்ன உதவி செய்யணும்னு எதிர்பார்க்குறீங்க? நிதின்றதை விட இலங்கைக்கு அனுப்புவதற்கான சட்ட ரீதியான அனைத்து வகையான உதவிகளையும் எங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நாம் எதிர்பார்க்குறோம். எந்த ஒரு தடையும் இல்லாமல். இல்லை, டீன் அது சொன்னார். அது உண்மைதான். ஏன்னா அதுக்கு நான் தான் சாட்சி கையெழுத்தும் போட்டிருக்கேன். அதுக்கு காரணம் என்னென்னா, அவர் 32 வருஷமாக இங்கே இருக்கார். அவருடைய உறவினர்கள் யாருமே இங்கே இல்லை. தன்னுடைய தாயாரை பார்க்கணும் அப்படின்றது அவருடைய விருப்பம். நான் கிட்டத்தட்ட 1 மாதமாக மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர் தன்னுடைய உறவினர்கள் யாருமே இல்லாத ஒரு நேரத்தில் தன்னுடைய உடல்லிருந்து ஒரு பகுதியை எடுத்து ஆப்ரேஷன் பண்ணி அதை எடுத்து டெஸ்ட்டுக்கு அனுப்பி அந்த ரிசல்ட் வந்த பின்னால் தான் ட்ரீட்மெண்ட்டு எடுக்கணும்னு மருத்துவர்கள் சொல்லும்போது, இல்லை இந்த மருத்துவ சிகிச்சையை நான் யாழ்ப்பாணத்துக்கு போய் நான் செஞ்சுக்கிறேன், எங்கள் அம்மா உறவினர்கள் முன்னிலையில் நான் இருந்தேன்னா எனக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு மனதளவில் ஒரு தைரியம் இருக்கும். இங்கே நான் மட்டும் இருக்கேன், நீ வழக்கறிஞர் எல்லாரும் இருந்தால் கூட என்னுடைய உறவினர்களுக்கு சமமாக வராது இல்லையா அப்படின்னு அவர் கேட்டார். அவருடைய பார்வையில் அது நியாயம்தான். அதனால் அவரை இலங்கைக்கு அனுப்பியிருந்தால், விரைவில் அனுப்பியிருந்தால், அவர் கடைசி நேரத்தில் தன்னுடைய தாயாரை பார்த்து விட்டு இந்த மரணத்தை தழுவியிருந்தா கூட எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துடும். 6 மாசமாக கோரிக்கை வச்சார். கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, ரொம்ப தாமதம் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? எத்தனை முறை கேஸ் போட்டீங்க, ரெக்வஸ்டேஷன் லெட்டர் கொடுத்தீங்க, உண்ணாவிரதம் இருந்தாரு. அதாவது மத்திய அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்கு. பல முறை கடிதம் கொடுத்தோம். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்ட பின்னால் தான் அவங்க கடிதம் கொடுத்து அந்த வேலையை செஞ்சாங்க. கொஞ்சம் முன்னால், அதாவது கிட்டத்தட்ட அவரை இலங்கைக்கு அனுப்புவதற்காகத்தான் சிறப்பு முகாமிலே அடைச்சி வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் 12/11/2022 இருந்து இன்னைக்கு வர நீங்கள் அவரை முகாமிலே அடைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் 1 மாதத்தில் கூட அவரை டிபோர்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இங்கே வச்சுருந்து என்ன பிரச்சனை இல்லை, எந்த கேஸும் இல்லை, அவர் மேலே எந்த கேஸுமே இல்லை வேறு இதை தவிர. அப்போ நீங்கள் அப்பயே அனுப்பியிருந்தாருன்னா அவருடைய ஆசை நிறைவேறி இருக்கும், அவ்வளோதான். அவர் கல்லீரலால் பாதிக்கப்பட்டு 1 வருஷம் இருப்பார், 6 மாதம் இருப்பார்ன்றதில்ல. அவருடைய கடைசி ஆசையை நம்மளால் நிறைவேற்ற முடியலன்னு தான் வரும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.